ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி வந்து புளிக்காய்ச்சல் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை வானலியில் வறுத்துக்க வேண்டியதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, கருப்பு எள்ளு, கட்டி பெருங்காயம், மிளகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வந்து ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் மட்டும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இதை வந்து ட்ரை வானலியில் வறுத்துக்கலாம். இது கூட மூணு மிளகா போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். அவ்வளோதான், டக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கருகி போயிடும். இதை வந்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ வானலியில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுத்து. கடுகு நல்லா வெடிக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம். கடுகு வெடிக்கிற சவுண்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, நல்லா வெடிக்கட்டும். ஒரு 10 மிளகாய், கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்கணும். கூடவே கொஞ்சம் மஞ்சள், கூடவே ஒரு பிடிச்ச பொடி நிலக்கடலையை, வறுத்த நிலக்கடலை இப்படி போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு எல்லாம் வறுப்பட்டெடுத்து அப்படின்னு தெரிஞ்சால் புளி ஜலத்தை இந்த அளவுக்கு நல்லா பெரிய உருண்டை கைக்கு அடக்கமாக நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஜலம் விட்டு கரைச்சி கொட்டிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக விட்டால் சீக்கிரமாக ஆகிடுங்கிறனால கெட்டியாக விட்டால் கொதிக்கிற டைம் வந்து குறைவாக இருக்கும். அதனால் அந்த புளியோட பச்சை வாசனை போகாது. அதனால் ஓரளவு நீர்க்க இதுக்கு தேவையான உப்பு, புளி எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கான உப்பு போட்டுக்கணும். புளிக்காய்ச்சல் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லை, அவ்வளோதான். இது நல்லா சிம்மில் வச்சாலும் சரி, உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி மீடியமாக வச்சினாலும் சரி, அது பாட்டுக்கு கொதிக்கும். கொதித்து நல்லா வற்றி வரணும், கெட்டியாக வரணும். அது வரைக்கும் இது கொதிக்க வேண்டியதாக இதுக்கு வேலை. நமக்கும் வேறு வேலை இல்லை, அது மட்டும் கொதிக்கட்டும். இது ஒரு 10-15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டியாயிடும். சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை, மட்டும் தலைக்கும். அப்படியே எந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க வெல்லம் கரையிற வரைக்கும் சிம் பண்ணியே கலந்துக்கும். நல்ல ஒரு வாசனை வரும்.
பவுடர் பண்ணி போட்டோம் இல்லையா, அது இந்த புளிக்காய்ச்சலுடைய வாசனை நல்லா கம கமன்னு நல்லாயிருக்கும். எப்படியும் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷமாவது கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் டோட்டலாக, அப்போ தான் அந்த புளியினுடைய வாசனையெல்லாம் போகுது. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ட்ராவலிங்க்கும் ஓகேவாக இருக்கும். ஸ்கூலுக்கு டிஃபன் கொடுக்கறதுக்கு தயிர் சாதமும் புளி சாதம் கொடுக்கலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு சௌகரியமாக இருக்கும். முடியாத அன்றைக்கி சம்மரில் வேணால் அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம். மற்ற டைம்லலாம் புளிக்காய்ச்சல் ஓகே தான். புளி சாதம் உடம்பு உபத்திரவம் இல்லாதப்போ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். டேஸ்ட்டாக இருக்கும். அது சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வரட்டும். இன்னும் கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கலாம். வறுத்து தோல் நீக்கின நிலக்கடலை. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பில். புளிக்காய்ச்சல் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுது. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.